வணக்கம் நண்பர்களே. ஏழைகளின் பாதாம் என்று அழைக்கப்படும் ஒரு உணவு இருக்குது. அதுதாங்க வேர்க்கடலை. தினமும் ஒரு கைப்பிடி வேர்க்கடலை சாப்பிடுவதால இதயத்திற்கு ஆரோக்கியம் கிடைக்கும், உடலுக்கு நல்ல புரதங்கள் கிடைக்கும், நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்த உதவும். இந்த மாதிரி பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்ததுதான் வேர்க்கடலை. ஆனா இந்த வேர்க்கடலைய எவ்வளவு சாப்பிட வேண்டும்? அது ரொம்பவே முக்கியம்ல. ஒரு நாளைக்கு எவ்வளவு வேர்க்கடலை சாப்பிடணும்? எந்த நேரத்துல சாப்பிட்டா அதிகமான பலன்கள் கிடைக்கும்? வறுத்து சாப்பிட்றதா, இல்ல வேக வைத்து சாப்பிட்றதா, இல்ல ஊற வச்சு சாப்பிட்றதா? யாரெல்லாம் வேர்க்கடலைய சாப்பிடலாம்? யாரெல்லாம் வேர்க்கடலைய தவிர்க்கணும்? அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவா கடைசி வரைக்கும் பாருங்க. வேர்க்கடலைய எப்படி சரியான முறையில சாப்பிட்றது, அதற்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வேர்க்கடலை சாப்பிட்டா உடல்ல என்னென்ன நன்மைகள் ஏற்படுக்குது அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். வேர்க்கடலைங்கிறது ஒரு பருப்பு வகை உணவுங்க. ஆனா இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் பலவிதமான நன்மைகளையும் ஆற்றல்களையும் கொடுக்கக்கூடியது. இதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்தலாம். இதுல புரதம், நல்ல கொழுப்புக்கள், அதாவது அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது. நார்ச்சத்துக்கள், விட்டமின் இ, விட்டமின் பி3, போலேட், மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், தாமிரம், ஆன்டி ஆக்சிடென்ட்கள். இந்த சத்துக்கள் தான் உடல்ல பல உறுப்புகளை இயல்பா செயல்படுறதுக்கும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது. அதாவது பாதாமுக்கு ஈக்குவலா இதுல சத்துக்கள் இருக்குது. அதனாலதான் ஏழைகளுடைய பாதாம் அப்படின்னு அழைச்சிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேரால என்னன்னா பாதாம் வாங்கி சாப்பிட முடியாது. ஆனா பாதாம்ல இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களுமே வேர்க்கடலையில இருக்குது. ஸோ இது ரொம்பவுமே எளிமையான விலையில கிடைக்கக்கூடிய ஒரு வேர்க்கடலை தான். ஸோ வேர்க்கடலையை எல்லாருமே வாங்கி சாப்பிடணும். அடுத்து வேர்க்கடலை சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள், நன்மைகள், ஆரோக்கியங்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். அதுல முதலாவதா பார்க்கக்கூடிய நன்மை என்னன்னா, உடலுக்கு நல்ல புரதத்தை வழங்குறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. 100 கிராம் வேர்க்கடலையில சுமார் 25ல இருந்து 26 கிராம் புரதம் இருக்குது. இதனால உங்களுடைய தசைகள் பலமாக இருக்கும். உடல் வளர்ச்சிக்கு இது உதவியா இருக்கும். உடற்பயிற்சி செய்யறவங்களுக்கு நல்ல ஒரு புரத உணவாக இது இருக்குது. ஏன்னா ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, புரதத்திற்காக புரோட்டீன் பவுடர் வாங்கி சாப்பிடுவாங்க. அதற்கு பதிலாக நம்ம ஒரு கைப்பிடி வேர்க்கடலையை தினமும் எடுத்துட்டு வரலாம். இதனால நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்துறதுக்கு இது உதவியா இருக்கும். அடுத்து இரண்டாவது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள், அதாவது எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு நல்ல கொழுப்புகள் பயன்படுது. ஸோ ஹெச்டிஎல் சொல்லக்கூடியது நல்ல கொழுப்பு. இதை ஆதரிக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. மேலும் இதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. வேர்க்கடலை சாப்பிட்டால் மட்டும் இதயம் ஆரோக்கியமா இருக்காது. அது கூடவே நீங்க சரியான ஒழுக்கமான வாழ்க்கையும் வாழணும். அதாவது உணவு முறைங்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த ஆயில்ல வறுத்தது, பொரித்தது அதை தவிர்த்துட்டு சரியான உணவு முறை, உடற்பயிற்சி, புகைப்பிடிக்கிறது, மது அருந்துவது இதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்க வேர்க்கடலையை தினமும் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய இதயம் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து மூன்றாவது நன்மை, சர்க்கரை நோயாளிகளுக்கு வேர்க்கடலை உதவியா இருக்குது. வேர்க்கடலை லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்ட ஒரு உணவு. இது ரத்த சர்க்கரையை வேகமாக உயர்த்துறத தடுக்கிறதுக்கு உதவுது. இதுல நார்ச்சத்து மற்றும் புரதம் அதிகமா இருக்கிறதுனால வயிறு நீண்ட நேரம் நிறைந்த ஒரு உணவை கொடுக்கும். அதனால சர்க்கரை நோயாளிகள் வேற வேற அதிகமான உணவுகள் சாப்பிடக்கூடிய அந்த பழக்கத்தை குறைக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. ஆனா வேர்க்கடலை அதிகமா எடுக்கக்கூடாது, அளவா எடுத்து சாப்பிடலாம். அடுத்து நான்காவது நன்மை, உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலை சாப்பிட்டால் உடல் பருமன் ஆகிவிடும் என்று நினைத்து நிறைய பேர் வேர்க்கடலையை தவிர்க்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, நீங்க அளவா வேர்க்கடலையை தினமும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய உடல் எடையை கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கு பயன்படுது. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அளவு ரொம்ப கம்மியா எடுத்துக்கிட்டா உடல் எடையை குறைக்கிறதுக்கும் வேர்க்கடலை பயன்படுது. ஸோ வேர்க்கடலை கூட சேர்த்து நீங்க உடற்பயிற்சி மேற்கொண்டால் உடல் எடை குறையும். ஸோ வேர்க்கடலை மட்டுமே நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா, அதாவது கரெக்டான அளவில் எடுத்தீங்கன்னா உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படும். ஸோ நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா உடல் எடையை கூட்டுறதுக்கு பயன்படும். ஸோ வேர்க்கடலை நீங்கள் அதிகமாக சாப்பிட்டு அது கூடிய நொறுக்கு திணி, சாப்பாடு இதெல்லாம் அதிகமாக சாப்பிடும்போது உடல் எடை அதிகமாகிரும்.
அடுத்து 5வது நன்மை, மூளைக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலில் இருக்கக்கூடிய விட்டமின் பி3, நல்ல கொழுப்புகள், ரெஸ்வெராட்ரால் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் சிறிதளவில் வந்து வேர்க்கடலில் இருக்கிறதுனால இது மூளையோடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தி, மெமரியை நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கிறணும் அப்படின்னா வேர்க்கடலையை தினமும் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. முக்கியமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தினமும் வேர்க்கடலை சார்ந்த வேர்க்கடலை முட்டாய், அது கடலை மிட்டாய் இந்த மாதிரி டெய்லியும் கொடுக்கலாம். ஒரு பீஸ் மட்டும் கொடுத்துட்டு வரலாம். வயதானவர்கள் ஒரு கைப்பிடி வேர்க்கடலையை தினமும் சாப்பிட்றதுனால அவங்களுடைய நினைவாற்றல் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்து 6வது நன்மை, தோலுக்கு நன்மைகளை கொடுக்கறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. அதாவது சருமத்தை பளபளன்னு வச்சுக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. ஏன்னா வேர்க்கடலையில் விட்டமின் இ இருக்குது. இந்த விட்டமின் இ செல்களை ஆக்சிடேட்டிவ் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. தோல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பயன்படுது. ஸோ அதனால் சருமத்தை நம்ம எப்பவுமே பாதுகாக்கணும்னு நினச்சா வேர்க்கடலையை வந்து தினமும் உணவில் எடுத்துக்கிறலாம். அடுத்து 7வது நன்மை என்னன்னா, எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. ஏன்னா வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய மெக்னீசியம், பாஸ்பரஸ், புரதம் இது எல்லாமே சேர்ந்து எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து 8வது நன்மை, செரிமானத்திற்கு ஒரு சிறந்த உணவா வேர்க்கடலை இருக்குது. ஏன்னா வேர்க்கடலையில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கிறதுனால இது மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு பயன்படுது. குடலுடைய ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ வேர்க்கடலை கூட சேர்த்து நீங்கள் போதுமான தண்ணீரை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு செரிமானம் ஏற்படும். மலச்சிக்கல் ப்ராப்ளமே இருக்கவே செய்யாது. அடுத்து 9வது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய ஜிங்க், காப்பர், விட்டமின் இ இது எல்லாமே சேர்ந்து உடல்ல நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு பயன்படுது. இதனால வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதனால அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் வரவே செய்யாது. அடுத்து 10வது நன்மை என்னன்னா, வயதானவர்களுக்கு ஒரு சிறந்த உணவா வேர்க்கடலை இருக்குது. ஏன் 60 வயதிற்கு மேல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு முக்கிய உணவாக சொல்லப்படுதுன்னா, 60 வயதிற்கு மேல தான் தசை இழப்பு வந்து அதிகமாகும். ஸோ அது சார்கோபீனியா அப்படின்னு நம்ம மருத்துவத்தில் சொல்லுவோம். இந்த அந்த அந்த மசில்ஸ் மாஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதை ஈடுகட்டுறதுக்கு வேர்க்கடலை வந்து ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அப்பதான் ரொம்பவுமே புரத தேவைப்பாடு இருக்கும். ஸோ அந்த புரத தேவைப்பாடை பூர்த்தி செய்யறதுக்கு வேர்க்கடலை இருக்குது. ஸோ அளவா 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க கண்டிப்பா புரதத்திற்காகவும் நல்ல கொழுப்பிற்காகவும் வேர்க்கடலையை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ பல்லு இல்லை அப்படின்னா நீங்க வேர்க்கடலையை பவுடர் பண்ணி நீங்க பால்ல சேர்த்து குடிக்கலாம். இல்லைன்னா வேர்க்கடலை லட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு வடிவில் செஞ்சு நீங்க எடுத்துக்கிறலாம். ஸோ எந்த முறையில் வேர்க்கடலை சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். முறை 1, வேக வைத்த வேர்க்கடலையை சாப்பிட்றது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. அடுத்து வந்து எண்ணெய் இல்லாமல் அதை வந்து தாளித்து சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லது. அடுத்து 3வது ஒரு மெத்தட் என்னென்னா, இரவில் வந்து வேர்க்கடலை எடுத்து தண்ணியில் ஊற வச்சு காலையில் ஊற வச்சு அந்த வேர்க்கடலையை அப்படியே பச்சையாகவே நீங்கள் சாப்பிடலாம். ஸோ அப்படியும் சாப்பிடலாம், அதுவும் ஒரு மெத்தடு தான். அதுக்கப்புறம் சுண்டல் வடிவிலையும் நீங்கள் சாப்பிடலாம். தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி தாளித்து சுண்டல் வடிவிலையும் எடுத்துக்கிறலாம். அடுத்து வறுத்தும் நம்ம சாப்பிடலாம். வறுத்து சாப்பிடக்கூடிய வேர்க்கடலையில் வந்து எண்ணெய் சேர்க்கக்கூடாது, உப்பு சேர்க்கக்கூடாது, வெறுமனமே வறுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கிறலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக வந்து சேர ஆரம்பிக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளவு வேர்க்கடலை வந்து சாப்பிட்லாம்னா, பொதுவாக ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி வந்து எடுத்துக்கிறலாங்க. ஒரு கைப்பிடினா சுமார் 25லேருந்து 30 கிராம் வந்து தாராளமாக வேர்க்கடலை வந்து எடுத்துக்கலாம். ஒரு பெரியவர்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த அளவு. சின்னவங்களுக்கு இதில் நீங்கள் பாதியாக வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் தினமும் வேர்க்கடலையை வந்து சாப்பிடணும். அளவு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா ஆபத்தை ஏற்படுத்தும். ஸோ நம்ம சொன்ன அளவை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறங்க. எந்த நேரத்தில் சாப்பிட்லாம்னா, காலையில் சாப்பிட்லாம், இல்லை மாலை நேரத்தில் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம், உடற்பயிற்சி செஞ்சதுக்கு பிறகு எடுத்துக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் அளவை மட்டும் கவனித்து எடுக்கணும். நண்பர்களே, வேர்க்கடலைங்கிறது ஒரு சத்தான உணவு தான். ஆனால் அதை சரியான முறையில் எடுத்துக்கிட்டால் தான் அதனுடைய பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஸோ ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்குள்ளே போகிறீங்கன்னா அந்த உணவுகளோடு சேர்த்து நீங்கள் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். சரியான உணவு பழக்கங்களை எடுத்துக்கிறங்க. போதுமான தண்ணி குடிங்க. போதுமான தூக்கம். போதுமான தண்ணினா ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறங்க. தூக்கம்ங்கிறது 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நீங்கள்
நீங்கள் போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.